சேவாதாரி குழந்தைகளின் அடையாளம் என்ன? ஓம் சாந்தி. இந்த உலகில் உள்ள மக்கள் தந்தையை பற்றி, அதாவது இறைவனை பற்றி என்ன அறிந்து கொண்டிருக்கின்றார்கள்? அதாவது இறைவன் சத்தியமானவர். அவர்கள் சத்தியத்தை இறைவன் என்று கருதுகின்றார்கள். பாப்தாதா உங்களுக்கு சத்யநாராயணனின் கதையை விவரித்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் அவர் சத்தியமான யுகத்தை ஸ்தாபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆதலால் தந்தை இந்த யதார்த்தமான பாகத்தை சத்தியமான தந்தையாக இருந்து, சத்தியமான ஆசிரியராக இருந்து, சத்தியமான குருவாக இருந்து அதை நடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு என்ன மிகவும் பிரியமானதாக இருக்கும்? சத்தியம். எங்கே நாணயம் இருக்கின்றதோ அங்கே சத்தியம் இருக்கும். அங்கே நிச்சயமாக தூய்மை இருக்கும். இது கூட நினைவு செய்யப்படுகின்றது. அதாவது இறைவன் நேர்மையான இதயத்தினால் மகிழ்ச்சி அடைகின்றார் என்று. யார் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக சேவாதாரிகளாக இருப்பார்கள். ஆனால் தாரிகளாக இருப்பவர்களின் அடையாளம் நேர்மை மற்றும் சுத்தமாக இருக்கின்றது. அதாவது நேர்மை மற்றும் சுத்தம் அவர்களது சம்பந்தம் மற்றும் தொடர்புகளில் இருக்கும். அவர்களது ஒவ்வொரு எண்ணம் மற்றும் சொல்லிலும் கூட இதில் நேர்மை மற்றும் சுத்தம் தென்படுகின்றது. அதாவது அவர்கள் ஒவ்வொரு எண்ணமும், அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்மாவின் ஒவ்வொரு எண்ணமும் உண்மையாக இருக்கின்றது. அவர்களது ஒவ்வொரு சொல்லும் உண்மையாக இருக்கின்றது. அவர்கள் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்ற உயர்வான ஆத்மாவாக இருக்கின்றார்கள். உண்மை என்றால் சத்தியம் என்றால் அது சத்தியத்தில் நிறைந்திருப்பதாகும். சத்தியம் என்றால் வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு எண்ணமோ சொல்லோ சாதாரணமாகவோ மற்றும் வீணானதாகவோ இருக்காது. அவர்கள் அப்படிப்பட்ட சேவாதாரிகளாக இருப்பார்கள். அதாவது ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் அவர்களின் பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நிஷ்காம சேவை, அதாவது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருக்கும் சேவையாக, அனைத்து ஆத்மாக்களுக்கும் சேவையாக இருக்கும். அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அவர்களது நினைவு சேவையை பற்றியும், அவர்கள் விழித்திருக்கும் பொழுது, அவர்கள் நடமாடிக் கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவர்கள் சேவை செய்வார்கள். ஓம் சாந்தி.